शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. விருத்திகார மதம்னு நிறைய இடத்துல எடுத்துக்கிறோம். நமக்கு ஆனந்தமயாதிகரணத்துல ஒரு விருத்திகார மதம் வருது. அந்த விருத்திகார மதம் அது நம்ம சித்தாந்தமா எடுத்துக்கல, பாஷ்யக்காரர் கண்டிக்கிறார். விருத்திகாரர்னு சொன்னா இந்த சூத்திரத்துக்கு விருத்தி பண்ணினவராக இருக்கணும். அப்படிதான் சாதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். விருத்திகாரர்னா இதே சூத்திரங்களுக்கு அவரும் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அவர் விருத்திகாரர். ஆனா அந்த வியாக்கியானம் சரியானது இல்லை. பாஷ்யக்காரர் வேற விதமா சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும். சங்கரருக்கு முன்னாடி சங்கரர் கண்டிக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு முன்னாடி தான் இருந்தார். விருத்திகாரர் பல பேர் இருந்திருக்காங்கிறது தெரியுது. யாரோ ஒருத்தர் விருத்திகாரர்னு சொல்ல முடியாது. உபவர்ஷர்னு ஒருத்தர் இருந்திருக்கார். உபவர்ஷருங்கிறவர் பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை ரெண்டு சூத்திரங்களுக்கும் விருத்தி எழுதினவர். வெறும் பூர்வ மீமாம்சையோ உத்தர மீமாம்சையோ இல்லை, ஜெய்மின சூத்திரத்துக்கும் அவரே விருத்தி எழுதியிருக்கார், பாதராயண சூத்திரங்களுக்கும் அவரே விருத்தி எழுதியிருக்கார். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. சாபர பாஷ்யத்துல அந்த விருத்திகாரர் சொன்னதுனாலதான் எனக்கு இந்த இடத்துல என்ன விஷய வாக்கியம்னே புரியுறது அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கார். அங்க ஒரு விஷய பிராய தரிசனாத்னு ஒரு அதிகரணம் வருது. அந்த சூத்திரத்தை வச்சுட்டு விஷய வாக்கியத்தை கண்டே பிடிக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டுட்டு விருத்திகாரர் சொன்னார், ஆப்த வாக்கியம் பிரமாணம் நாம எடுத்துக்க வேண்டியதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படின்னா அது விருத்திகாரர் பெரியவரா இருந்திருக்காரு. இங்கேயும் ஆச்சாரியால் அந்த தேகத்தை விட்டு வெதிரிக்தமா ஆத்மா உண்டுன்னு சொல்ற இடத்துல விருத்திகாரரை எடுத்திருக்காரு. அந்த விருத்திகாரர் உபவர்ஷர் இந்த விஷயத்த அங்கே சொல்ல வேண்டியது வந்தது பூர்வ மீமாம்சையிலேயே. இப்ப எதுக்கு சொல்லணும், இதான் மேல வரப்போறதே சாரீரக்கே வக்ஷாமஹா மேல வரப்போறது அப்படின்னு சொல்லி அதோட சமாதானம் பண்ணியிருக்கார். இது உத்தார கிருதகான்னு எடுத்துருக்கார். இது உபவர்ஷருங்கிற ஒரு விருத்திகாரர். இந்த விருத்திகாரர் மேல ஆச்சாரியாளுக்கு நிறைய கௌரவம் இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டா, இந்த தேவதாதிகரணத்துல ஒரு விசாரம் வருது. தேவதைகள் முக்கியமா விஷயம் என்னன்னா, தேவதைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்லணும்னா அவளுக்கு சரீரம் வேணும். சரீரம் இந்திரியம் இதெல்லாம் இல்லாம அவளால என்ன சிரவணம் பண்ண முடியும்? அதனால விக்கிரகாதி பஞ்சகங்கிறது அவளுக்கு உண்டுன்னு சொல்லணும். இது இல்லைன்னு சொல்லியிருக்கா பூர்வ மீமாம்சைகள். அப்ப என்ன பண்ணா, அதை கண்டிச்சு அவளுக்கும் நம்மளை போல சரீரங்கள்லாம் உண்டு, சரீர இந்திரியங்கள்லாம் உண்டு அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தது. சரீர இந்திரியங்கள்லாம் கிடையாதுன்னு பூர்வ மீமாம்சைகள் சொன்னாலே எதுக்காக சொன்னா அப்படின்னு கேட்டா, அது சொன்னா வேதத்துக்கே அப்பிராமான்யம் வந்துவிடும்னு அவளுக்கு பெரிய ஒரு சிரமம் வந்தது. எப்படின்னா, ஒரு இந்திரன் வச்சுப்போம். இந்திரன்கிறவன் பிறந்ததுக்கு அப்புறம் தானே இந்திரனா வர முடியும். இந்திரனை பத்தி வேதம் சொல்றது. அப்படியானால் இந்திரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லாத போயிடுமே. இந்திரன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் இருந்ததுன்னு சொன்னா அப்ப அந்த இந்திர சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. அப்ப எங்க ஐந்திரம் பயகா ஐந்திரந்ததி யாகங்கள்லாம் எப்படி பண்றது? இந்திரனே இல்லையே. வந்துட்டேன் அதனால சரீரம் உள்ள ஒரு தேவதையை நீங்க அந்த இந்திர சப்தத்துக்கு அர்த்தமா சொல்லக்கூடாது. வேண்டாம். இன்னொரு காரணம் என்னன்னா, அது ஒரு சரீரம் உள்ள தேவதையாக இருக்கும் பட்சத்துல வெவ்வேறு தேசங்கள்ல ஒரே சமயத்துல இந்திரனுக்காக யாகம் நடக்கும் போது ஒரே சமயத்துல, அதுக்கும் காலம் சொல்லியிருக்கு, இந்த காலத்துக்குள்ள பண்ணணும்னு. அந்த காலத்துல அவ எப்படி ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் இருக்க முடியும்? இந்த மாதிரிலாம் கோளாறு கஷ்டம் வருதுங்கிறதுனால அதுக்கு விக்கிரகாதிகள் சரீராதிகள் எடுத்துக்க வேண்டாம். வெறும் இத்ராயுதமாய் சொல்லிட்டா போறோம், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதை கண்டிச்சு இவ வேதாந்திகள் இல்லை, விக்கிரகாதி பஞ்சகம் உண்டு, அவளுக்கு பல ஐஸ்வர்யம் அணிமாதி ஐஸ்வர்யங்கள்லாம் உண்டு. அந்த ஐஸ்வர்யத்தினால அவ வேணும்னா பல சரீரங்களை எடுத்துட்டு ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான இடத்துல இருக்க முடியும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், உண்டுன்னு சொல்லிட்டார்.
வேதத்துடைய பிராமான்யம் போயிடுமேன்னா அது ஒரு பதவி. இந்திரன்கிறது ஒரு வியக்தியுடைய பேராக வச்சுக்க வேண்டாம். அங்க அந்த பதவிக்கு வரவா அத்தனை பேரும் இந்திரன் தான். யாரு அந்த சமயத்துல இருக்காளோ அவளுக்காக யாகம் நடக்கும் அப்படிலாம் சொல்லி அப்படி சொல்லும் போது ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்திரன் ஒரே மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்ருதி சொன்னா இந்திரன் மாறி போயிடும். அந்த பதவியில இருக்கிறவனுக்கு குணாதிசயங்கள்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும். இல்லைன்னா ஸ்ருதியில சொல்லக்கூடிய விசேஷங்கள்லாம் மாறிடும் இல்லையா? அப்போ அப்ராமான்யம் வருமே ஒண்ணு. இன்னும் சப்தம் இந்த அர்த்தத்தை அந்த அர்த்தம் வந்ததுக்கு அப்புறம்தான் சொல்ல முடியும். அந்த அர்த்தம் வரத்துக்கு முன்னாடி இதுதான் இந்த சப்தத்துக்கு அர்த்தம்ங்கிறது சொல்ல முடியாது இல்லையா? அந்த சப்தம் ஒன்னா இருக்கலாம், ஆனா சப்தார்த்த சம்பந்தம் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்லும் போது இவர் என்ன சொல்லியிருக்கார், சாதாரணமா லோகத்துல அர்த்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேர் வைக்கிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பேர் வைக்கிறது, ஒரு பதார்த்தத்தை உற்பத்தி பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேர் வைக்கிறான். முதல்ல பேரை வச்சுட்டு அப்புறம் பதார்த்தத்தை உற்பத்தி பண்றதுங்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த வேதத்துல அப்படி கிடையாது. இங்க பல பிரமாணங்கள் என்ன தெரிவிக்கிறதுனா சப்தத்தை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் அர்த்தத்தை சிருஷ்டி பண்ணினாருன்னு. வேத சப்தேபிய தேவாதவ் நிர்மமே ச மகேஸ்வரா. பிரம்மா ஜெகத்தை சிருஷ்டி பண்ணும் போது ஒண்ணுமே இல்லை, அவருக்கு ஒண்ணும் பார்த்து சிருஷ்டி பண்ற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் வேதத்தினால தெரிஞ்சுண்டு அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதை மாதிரி அதுல சொன்னபடி சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னா இங்க என்ன ஆச்சு, சப்தத்துல இருந்துதான் சிருஷ்டி வந்தது அவர் சொன்னார். சப்த இதுச்சேன்னா அத பிரபவா பிரத்யக்ஷானுமானாபியாங்கிற சூத்திரத்துல சப்தத்தினால சிருஷ்டி வந்ததுன்னு சொன்னா சப்தங்கிறது என்னன்னு ஒரு விசாரம். இந்த விசாரம் வரைச்சு வையாக்கரணம் சொன்னா அவன் ஸ்போட்டம்னு ஒரு சப்தத்தை சொல்றான். அகாராதி வர்ணங்கள்னு இன்னொரு பட்சம். இது மீமாம்சகன் சொல்ற பட்சம். இப்ப எதை வச்சுக்கணும்னு சொல்லும் போது ஸ்போட்டவாதத்தை நிராகரணம் பண்ணி வர்ணவாதத்தை ஸ்தாபிக்கிறார் ஆச்சாரியர். அந்த இடத்துல சித்தாந்தம் ஆரம்பிக்கிறச்ச அது கௌஹுங்கிற இடத்துல சப்தம்னா என்ன அப்படின்னு கேட்கறச்ச ககார உகார விசர்ஜனியாக இது பகவான் உபவருஷான்னு போட்டிருக்கார். பகவான் உபவருஷா ரொம்ப மரியாதையை சொல்லியிருக்கார். அந்த விற்பிக்காரரை சொல்லிவிட்டார், இதுதான் சித்தாந்தம், நமக்கு மாடங்கள்லாம் கிடையாது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். அப்படின்னா அந்த விற்பிக்கார விஷயத்துல ரொம்ப கௌரவம் இருந்துச்சு. பகவானே போட்டிருக்க பகவான் உபவருஷா. இப்பேற்பட்ட விற்பிக்காரர் இவர். உபவருஷர் ஒரு விற்பிக்காரர் இருந்திருக்கார். இவர் ஒருத்தர் தான் விற்பிக்காரர்னு சொல்ல முடியாது, நிறைய விற்பிக்காரர் இருந்திருக்காருன்னு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த அகாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா சூத்திரம் இருக்கே, இந்த சூத்திரத்துல பாஷ்யக்காரர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்றார். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாச்சே, இது சொல்லாமலே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் உற்பத்தி இருக்கிறவா கூட பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற பதத்துக்கு ஒரு சமாசம் விக்கிரகம் சொல்லு அப்படின்னு சொன்னா பிரம்மணா ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா இப்படித்தானே சொல்லுவார். ஒரு பெரிய பாஷ்யக்காரரா இருந்துட்டு இவர் பிரம்மணா ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு அந்த விக்கிரகம் காமிக்கிறாரு. இது என்ன தாத்பரியம்? நமக்கே சந்தேகம் வரும் பாருங்க. இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இடத்துல அதஹா இதுக்கெல்லாம் தனித்தனியா அர்த்தத்தை சொல்லிட்டு அதுல சின்ன விசாரங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசாவுக்கு வந்தார். ஞாதமிச்சா ஜிஜ்ஞாசா பிரம்மணா ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு விக்கிரகங்கள்லாம் பண்ணி காமிக்கிறார். இது எதுக்காக காமிக்கிறாருன்னு சொன்னா வியாக்கியானத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது, வேற மாதிரியா கூட இந்த சமாசம் பண்ணியிருக்கா பல விற்பிக்காரர். இது பஞ்சபாதிகா விவரணத்திலேயே இருக்கு. விற்பிகாராந்தரைகி வேற வேற பல விற்பிக்காரால் இருந்திருக்கான். அதுல ஒரு சில விற்பிக்காரா என்ன பண்ணிருக்கான்னா இந்த சூத்திரத்துல பிரம்மணே ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சதுர்த்தி சமாசம் பண்ணணும்னு அபிப்பிராயப்பட்டிருக்கான். நம்ம பிரம்மணா ஜிஜ்ஞாசா இருக்கோ இல்லையோ அப்படி வேண்டாம், ஒரு காரணத்துக்காக பிரம்மணே ஜிஜ்ஞாசான்னு சொல்லணும். பிரம்மணேனா பிரம்மத்துக்காக இந்த ஜிஜ்ஞாசா, இந்த சாஸ்திரம் பிரம்மத்துக்காக ஜிஜ்ஞாசான்னு சொன்னா ஸ்வர்க்கத்துக்காக யாகம் பண்றான்னா ஸ்வர்க்கத்தை அடையறதுக்காக தானே, அப்படிதானே அர்த்தம். பிரம்மத்தை அடையறதுக்காக பண்ணக்கூடிய சாஸ்திரம் இது ஜிஜ்ஞாசை, பலம் தெரிவிக்கணும். எப்ப ஆரம்பத்துல சாஸ்திரம் ஆரம்பிக்கும் போது அனுபந்த திரயம் சதுஷ்டயம்னு சொல்லுவான். சம்பந்தத்தை விட்டுட்டேன்னா 3 அனுபந்தம் சொல்லணும். அதிகாரி, விஷயம்,
பிரயோஜனம். இது மூணு மூணு இல்லாட்டா அதுல அந்த யாரும் அதை படிக்க மாட்டான் அந்த புத்தகத்தை. இந்த மூணு சொல்லணும் இந்த சூத்திரத்துல. அதங்கிறதுனால அதிகாரி கிடைச்சு போச்சு, கவலை இல்லை. பிரம்ம சப்தத்தினால விஷயம் கிடைச்சதுன்னு சொல்றேன். பிரயோஜனம் எங்க சொன்னது? கிடைக்கலையே. இதை தெரிஞ்சிட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அதுக்காக அவ என்ன பண்ணானா, பிரம்மனே ஜிக்ஞாசா அப்படின்னு இதுக்கு சமாசம் பண்ணிடலாம். பண்ணிட்டா பிரம்மத்தை அடையறதுக்காக முக்தையே பஜதி பக்தி, முக்தையே ஞானம் அப்படின்னு சொன்னா முக்திக்காக இந்த ஞானம், முக்திக்கு சாதனமானது ஞானம், முக்தியை அடையறதுக்கு சாதனமா இருக்குங்கிற அர்த்தம் தெரியுது இல்லையா? இந்த சதுர்த்தியை என்ன சொல்லுவானா, தாதர்த்தே சதுர்த்தி வாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது 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 பலமாக தெரிவிக்கக்கூடிய சதுர்த்தி இது. ஆக பிரம்மனே ஜிக்ஞாசான்னு நீங்க சொல்லும் போது பிரம்மமே தான் பலம். இதனால வரக்கூடிய பலம் என்ன, விஷயம் என்ன, பிரம்மன் தான். அதை விசாரிச்சு பார்த்தா அதனால அப்ப என்ன கிடைக்குன்னா அதுவே தான் கிடைக்கும், வேற இல்லை. பிரம்மவித் ஆப்னோதி பரம்னா இவன் எதை தெரிஞ்சுட்டானோ அதுவே அவனுக்கு கிடைக்குது. வேற இதை தெரிஞ்சுட்டா இன்னொன்னு கிடைச்சதுங்கிறது இல்லை. இதுதான் இங்க இது. இந்த மாதிரி வேற இடத்துல கிடையாது. பூர்வ மீமாம்சையில பார்த்தேன்னா இவன் தெரிஞ்சுக்க வேண்டியது தர்மம். தர்மத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டிச்சா என்ன கிடைக்கும்னா வேற என்ன கிடைக்கும், சொர்க்கம், அந்த மாதிரி வேற பலங்கள்லாம் கிடைக்கும். இதுவே கிடைச்சதுன்னு அதுவே பலம்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. எது என்ன, அஜாதம் பிரம்ம விஷயா ஜாதம் பிரம்ம பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியாம இருக்கும்போது அது விசாரிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தெரிஞ்சு கொடுத்தோம்னா அதுவே தான் பலம். அதுக்கப்புறம் அதனால இன்னொரு பலம் பிரயோஜனம் வேணுங்கிறது இல்லை. இதுவே பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால வேற இன்னொரு பலம் அது சொல்ல வேண்டியதில்லை. இதை தெரிவிக்கணும் சூத்திரக்காரர். என்ன பண்ணலாம்னு பார்த்தா, இந்த பிரம்ம ஜிக்ஞாசா சூத்திரத்துல சமாசத்தை சதுர்த்தி சமாசமா வச்சுடுவோம் அப்படின்னு அவர் பண்ணினார். நல்லா இருக்கு இல்லையா இந்த கல்பனை? ஆனா பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னா, அது இல்லைன்னு சொல்றதுக்காக பிரம்மண இது பிரம்மணோ ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு வேற ஷஷ்டி சமாசம் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா அவர் இதெல்லாம் வேற விதமா சித்திக்கணும்னு நினைக்கிறார் பாஷ்யக்காரர். அவர் சொன்ன விஷயத்தை நாம நிராகரிக்க முடியாது, அது வேணும் நமக்கு. ஆனா இதெல்லாம் நான் வேற பெருசா கொண்டு வந்துடுவேன். இதுக்காக நீங்க இந்த சமாசத்துக்கு போகாதுங்கோ. ஏன் சமாசத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு என்ன நஷ்டம் வரும்னா, இது வியாக்கரணத்துக்கு சரியா வராது. ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும் போது பாணினிய வியாக்கரணத்துக்கு ஒத்து வரும்படியா தான் வியாக்கியானம் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற வியாக்கரணம் அதுதானே பிராமணிகமா வேதாங்க வியாக்கரணம். அதுக்கு விரோதம் வரும்படியா பண்ணக்கூடாது. இது இவருடைய ஒரு இது. பிரம்மனே ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசான்னு சூத்திரம் இல்லை. அங்க அந்த சமாசத்துக்கு வியாக்கரணம் ஒத்து வராது. அந்த மாதிரி சதுர்த்தி சமாசம் வராது, வியாக்கரணப்படி வராது. எங்க சதுர்த்தி சமாசம் வரலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு பதார்த்தங்கள், ரெண்டு பதத்துல சமாசம் பண்ண போறோம் இல்லையா, அந்த ரெண்டு பதத்தினுடைய அர்த்தங்களுக்குள்ள ஒரு காரிய காரண பாவம் இருந்தா, யூபாய தாரு யூபதாரு, யூபத்துக்காக வச்சிருக்கிற கட்டை காஷ்டம் யூபதாரு. இங்க பாருங்க, யூபங்கிறது இந்த காஷ்டத்தால பண்ணக்கூடிய ஒரு ஒரு வஸ்து. அப்ப அது ரெண்டுக்கும் அந்த பிரகிருதி விகிருதி பாவம் இருக்கு. குண்டல ஹிரண்யம், குண்டலாய ஹிரண்யம். இந்த சுவர்ணம் குண்டல ஹிரண்யம்னா அந்த குண்டலம் பண்றதுக்காக வச்சிருக்கிற சுவர்ணம். இங்க பிரகிருதி விகிருதி பாவம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் சதுர்த்தி சமாசமே பண்ணலாம். மற்ற இடத்துல முக்தையே பக்தினா முக்தி பக்திகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவ சொல்லியிருக்கான். தாதர்த்திய சதுர்த்தியில பிரகிருதி விகார பாவம் இல்லையே, அப்பேற்பட்ட இடத்துல சமாசம் வராதுன்னு பண்ணியிருக்கா. அவ என்ன சொல்றானா, நீங்க வேற மாதிரியா பண்ணினீங்கன்னா இந்த பிரம்மம் பிரயோஜனங்கிறது சித்திக்காதே, சதுர்த்தியா போட்டாதானே அது பிரயோஜனங்கிறது சித்திக்கும், பலம்ங்கிறது சித்திக்கணும் அப்படின்னு அவளுடையது. ஆச்சாரியால் அப்ப அதுக்கு என்ன சொல்லுவானா, அதை பிரயோஜனமாக நாம் பண்றேன், எப்படி கிடைக்கும்? இங்க என்ன ஆச்சுன்னா, ஜிக்ஞாசான்னு பதம் போட்டிருக்கார். அசாதோ பிரம்ம மீமாம்சான்னு போட்டிருந்தாருன்னா வேற வழியே இல்லை, அவ சொன்னபடிதான் சொல்லியாகணும். ஆனா இவர் என்ன பண்ணினார்னா, சூத்திரக்காரர் மீமாம்சான்னு போடாமல் ஜிக்ஞாசான்னு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். சரியா? அப்படின்னா என்ன, ஞாதும் இச்சா, இது ஜிக்ஞாசா. ஞாதும் இச்சா யாருக்கு? முமுக்ஷுக்கு. அதனா முமுக்ஷுன்னு வரையில் வந்தது இல்லையா, முமுக்ஷ வந்தவன், சாதன சதுஷ்டய சம்பத்தி முமுக்ஷ உள்ளவனுக்கு இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு
ஆசை வந்திருக்கு அப்படின்னு. மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறான். இதை தெரிஞ்சுக்கணும்னு எதுக்காக ஆசைப்படுறான் இல்லையா? மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன் இன்னொரு விஷயத்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னா அதுக்கு என்ன அபிப்பிராயம்னா அந்த பிரம்மஜானம் அவனுக்கு அவனுக்கு அபீஷ்டமா இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு சாதனம். இதான் தெரியும், இதான் வேணும், இதான் கிடைக்கிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு பிரம்மஜானம் பலம்னு கிடைச்சு. சரியா? பிரம்மஜானம்னு சொன்னா எவ்வளவு தூரம் அந்த பிரம்மஜானமா எடுத்துக்கணும்? அவகதி பரியந்தம் ஞானம் சன்வாச்சியாயாக இச்சாயா கர்மா, அதாவது சாட்சா்காரம். சாட்சா்காரம்னு சொல்லும் போது கூட அந்த விருத்தி ரூப சாட்சா்காரம்னு சொன்னா அது நிக்காது, ஒரு க்ஷணத்துல காணாது போயிடும். அது அப்ப என்ன ஆகும்? விருத்தி சாட்சா்காரம் இல்லை, விருத்தி அபிவியக்தமான சாட்சா்காரம், அதாவது ஸ்வரூப சாட்சா்காரம்னு சொல்ல வேண்டியது. அதுதான் பிரம்மம். இப்ப என்னாச்சு? அவகதி பரியந்தம் ஞானம் பிரம்மா ஜா அப்புறம் சன் பிரம்ம ஜிஜ்ஞாசால இருக்கு. அந்த ஜான தாத்துல ஜானம்ங்கிறத காமிச்சார் இல்லையா? அந்த பிரம்ம ஜானம் இருக்கு, அதுதான் எனக்கு பலம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சன்ங்கிற இச்சை, சன்னுங்கிற பிரத்யம் இச்சையை தெரிவிக்கக்கூடிய சப்தம். இந்த இச்சைக்கு விஷயமாக பிரம்மஜானத்தை நிர்தேசம் பண்ணி இருக்கிறதுனாலேயே அதுவே பலம்னு சொல்லியாச்சு. நீங்க பிரம்மனே ஜிஜ்ஞாசான்னு பண்ண வேண்டியதில்லை. அதே அர்த்தம் இங்க கிடைக்கும். ஏன்னா பிரம்மஜானம் சொல்லும் போது விற்த்தியை நாம எடுத்துக்க முடியாது, விற்பி தான் போயிடுமே, வந்துட்டு போயிடும். அப்ப இருக்கிறது என்ன? பிரம்மன் தானே இருக்கு, அதுதான் பிரம்ம ஜானம், அதுதான் பிரம்மம். அதனால பாமதிக்காரர் எப்படி வியாக்கியானம் பண்ணாருன்னா விற்பி அபிவியக்தம் ஸ்வரூபம், அதுதான் அங்க பலமாக சொல்லப்பட்டது. விற்த்திய பலம் இல்ல, விற்த்தியில பிரதிபலிக்கிறது ஒண்ணு, அதுதான் பிரம்மம், அதுவே பலம். சரியா போச்சு, பலம் கிடைச்சு போச்சு. இப்ப பிரம்மணா ஜிஜ்ஞாசான்னு நீங்க ஷஷ்டி சமாசம் பண்றச்சு வியாக்கரணம் ஒத்து வரும். அதுக்கு சூத்திரம் பண்ணியிருக்காரு அவர். ஷஷ்டிந்தமா இருந்தா சமாசம் பண்ணிடலாம். விற்த்திங்கிறது மனோவிருத்தி தானே, மனசனுடைய விற்பி தானே, அது ஒரு ஜட பதார்த்தம் தானே. இது ஞானம் ஆகாது இல்லையா? இது ஞானம்னு இதை சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இது ஞானமாக ஆகணும்னு சொன்னா இது இதுல அந்த சைத்தன்யத்துடைய பிரதிபலிப்பு இருக்கணும், அப்பதான் இது ஞானமாகும். இந்த பிரதிபலிப்பு அபேதாத்தியாசம் தான். இந்த விற்பி வறட்சியே சைதன்ய பிரகாச வியாப்தமாகத்தான் உண்டாகிறது. விற்த்தியா தெரியல, அது ஞானமா தெரியுது. விற்பி தெரியும் போது இந்த விற்த்தியா ஜடமான ஒரு பரிணாமமாக தெரியாமல் ஞான ரூபமா தெரியுதுன்னா ஏன் அப்படி தெரியுது? அதனுடைய பிரதிபலிப்பு. அவர் கல்பத்தூர்காரர் சொல்ற, பிரகாசத்துல கண்ணாடியை வச்சுட்டோம்னா கண்ணாடியே பிரகாசமா தெரிஞ்சிருவான். பிரகாசம் நம்ம மூஞ்சியை தெரியறதுன்னு பார்க்க கூடாது. மூஞ்சி சின்னதா இருக்கு, கண்ணாடியில ஒரு ஏகதேசத்துல அது பிரதிபலிச்சுட்டு போறது. சூரிய பிரகாசத்துல வைக்கும் போது அதுவே பிரகாசமா தெரிஞ்சு போயிடும். அதுல இருந்தே பிரகாசம் வருமா? இதுதான் வரும், இந்த பிரகாசம் தான் அங்க வரணும். அத போல இந்த விற்த்தியில அந்தகரண விருத்தோ ஞானத்தோ உபச்சாரா, இந்த விற்த்தியில ஆத்ம சைதன்யம் பிரதிபலிக்கிறதுன்னு இதை சொல்ற. பிரத்யன்னு சொன்னா விற்பி. ஆமா, சைதன்யம் சேர்ந்துதான் அதுக்கு ஞானம்னு பேரு வரும். பிரத்யன்னு பிரதீதி பிரத்யம் அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா வெறும் ஞானம் சைதன்யமாக இருக்கும். விற்பி மனசனுடைய ஒரு பரிணாமம், கடாகார பரிணாமம் மாதிரி. அது பிரமாணத்தினால ஏற்பட்டது, அது ஜன்ய பதார்த்தம். அது உடனே போயிடும், அடுத்த க்ஷணம் அதுக்கு வேலை இல்லை, போயிடும். அப்புறம் ஜப்தி மாத்திரம் இருக்கு. அந்த ஞானம் பரியந்தம் போனோம்னுட்டா அவகதி பரியந்தம் ஞானம் எல்லாமே போயிடுது, எல்லாமே போயிடுது. சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்கு. அதுதான் பூர்ணமான இச்சா விஷயமான பலம். இப்படி கொண்டு வந்துட்டார். அப்ப அவர் சொன்னாரு, விற்த்திக்காரர் பிரம்மனே ஜிஜ்ஞாசாங்கிறது அதை மொத்தமா நம்ம நிராகரிச்சு விடலாமா, இல்ல அவர் ஏதாவது ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்காரான்னு கேட்டா அவர் ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஜிஜ்ஞாசாங்கிற சப்தத்துக்கு மீமாம்சான அர்த்தம் வச்சுட்டார். எப்படின்னா அதுவும் தேவை. இப்ப என்ன ஆரம்பிக்க போற? ஜிஜ்ஞாசா ஆரம்பிக்கிறீங்களா மீமாம்சா ஆரம்பிக்கிறீங்களா? மீமாம்சை தானே ஆரம்பிக்கிறார். இந்த சாஸ்திரம் என்ன? மீமாம்சா சாஸ்திரம், ஜிஜ்ஞாசா சாஸ்திரம் இல்லை. மீமாம்சா ஜிஜ்ஞாசா இது ரெண்டுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் உண்டு. ஜிஜ்ஞாசாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய இச்சை, இதுதான் ஜிஜ்ஞாசா. மீமாம்சான்னு சொன்னா
அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய விசாரம். விசாரங்கிறது வேற. தெரியும் ஆசை இருக்கு, ஒன்றும் பண்ணாம பேசாம இருந்தான்னா அதுக்கு மீமாம்சான பேர் இல்லை. ஆனா விசாரம் பண்றது இருக்கு, அதுக்குதான் மீமாம்சான பேரு. அதனால இப்ப எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்டா, ஜிக்ஞாசாங்கிற சப்தத்துக்கு மீமாம்சான அர்த்தம் பண்ணி அவர் விசாரம் பண்ண விசார சாஸ்திரத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லணும். இப்படி சொல்லும் போது விசாரம் அந்த இச்சையெல்லாம் அதுல ஒன்றும் வரல, கலக்கல. அந்த சப்தார்த்தத்துல வெறும் விசாரம், பிரம்ம விசாரம் இந்த மாதிரி அர்த்தமாச்சு. பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும். எதுக்காக, பலம் என்ன, ஒன்னும் சொல்லல. பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும் தானே நீங்க அர்த்தம் சொன்னேன். நான் என்ன சொல்றேன், இதுல இருந்தே நான் அர்த்தம் எடுத்தேன். பிரம்மத்தை அடைவதற்காக இந்த விசாரம் செய்ய வேண்டும். என்ன விசாரம்னா பிரம்ம விசாரம் தான். பிரம்மனே மீமாம்சா கர்த்தவ்யா அப்படின்னு சொன்னா, அத அதிகாரி விஷயம் பிரம்ம விஷயம், அதையே அடையறதுக்காக இந்த விசாரம் செய்யணும்னு அர்த்தம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக அந்த விருத்திக்காரர் அந்த பிரம்மணே ஜிஜ்ஞாசான சதுர்த்தி சமாசத்தை ஏத்துண்டார். சதுர்த்தி சமாசத்தை சொன்ன அந்த விருத்திக்காரருக்கு வியாக்கரணம் தெரியாதா அப்படின்னு ஒரு பிரச்சனம் வருது. அதுல அப்பய தீட்சிதர் வேலை பண்ணியிருக்கார். விருத்திகா அந்த வியாக்கரணத்துல பாணினி அவருக்கு தெரியும், காத்தியாயனர் அதாவது வார்த்திகக்காரர், வியாக்கரண வார்த்திகக்காரர் அவர் வரையில் அவர் வச்சுருக்கார். அப்புறம் அந்த பாஷ்யக்காரரை அவர் வச்சுக்கிறார், பதஞ்சலியை வச்சுக்கலாம். காத்தியாயனர் என்ன சொன்னார்னா, பாணினி சொன்னபடி சில இடத்துல சதுர்த்தி சமாசம் வராது போயிடுறது அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு வார்த்திகம் பண்ணினார். அஸ்வகாசாதீனாம் உபசங்கியானம், அஸ்வத்துக்காக வச்சிருக்கிற புல் இருக்கு, இது அஸ்வகாசகா, அஸ்வாய காசகா, அஸ்வகாசகா. இங்க என்ன பிரகிருதி விகார பாவமா, யூபதாரு மாதிரி இல்லையே, அது சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிற புல்லு தானே இது. அதனால இது இங்க எப்படி நீங்க வந்ததுன்னு கேள்வி வந்துருக்கு. உடனே வார்த்தைக்கார சொன்னா, இது பாணினி சூத்திரத்தால வரல, அதையும் சேர்த்துக்கணும், சதுர்த்தி சமாசத்துக்கு சேர்த்துக்கணும். அஸ்வாயகாசகா அஸ்வகாசகா வரலாம், அஸ்வகாசாதீனாம் உபசங்கியானம் அப்படின்னு வார்த்திகம் பண்ணினார். பாஷ்யக்காரர் அப்புறம் வந்தார். பாஷ்யக்காரனா மகாபாஷ்யக்காரர் பதஞ்சலி, இதெல்லாம் அவர் பண்ண வேண்டாம், இந்த வார்த்திகம் இல்லாமலே நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். எப்படி பண்ணுவேன்னா, அஸ்வஸ்ய காசகானே வச்சு விடுங்கோ. அஸ்வஸ்ய காசகானா அஸ்வம் சம்பந்தப்பட்ட காசம், புல்லு. அஸ்வத்தோடு சம்பந்தம் உள்ள புல்லுனா என்ன, அஸ்வத்துக்காக வச்சிருக்கிற புல்லு, அஸ்வத்தோட சம்பந்தப்பட்ட புல்லு தானே அதுதானே சாப்பிட போறது. அப்படி பார்க்கும்போது அது சாப்பிடக்கூடிய புல்லு அஸ்வத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால ஷஷ்டி சமாசத்தினாலேயே முடிச்சு விடலாம். நீங்க பாணினிக்கு விரோதமா ஒரு புதுசா வார்த்திகம் பண்ண வேண்டாம். அவர் விட்டு போச்சுன்னு சொல்லி பாணினுடைய அபிப்பிராயம் இது சேரல, இதுக்காக நான் கொஞ்சம் சேர்க்கிறேன்னு நீங்க ஒன்னும் சேர்க்க வேண்டாம்னு சொல்லி வார்த்திகத்தை அந்த இடத்துல பிரத்யாக்கியானம் பண்ணிட்டார், வேண்டாம். அப்ப என்ன ஆச்சாங்க, ஷஷ்டி சமாசம். சரி, இது இப்ப இந்த பிரம்மணே ஜிஜ்ஞாசான்னு சொல்ற விருத்திக்காரர் என்ன நினைச்சிருக்கார், அவர் பதஞ்சலி மதத்துக்கு வரல, வார்த்திகம் சொல்லியிருக்கார். நமக்கு எந்த இடத்துல பிரயோஜனத்தை தெரிவிக்கிறதுக்காக சதுர்த்தி சமாசம் தேவைப்படுறதோ, பிரகிருதி விகிருதி பாவம் இல்லையோ, அந்த இடத்துல எல்லாம் சேர்க்கறதுக்காகத்தான் வார்த்தைக்காரர் அஸ்வகாசாதீனாம் உபசங்கியானம்னு பண்ணினார், வார்த்திகம் பண்ணினார். அதை வச்சுட்டு அவர் அந்த மதத்தை அனுசரிச்சு பிரம்மணே ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு சொல்லிட்டார். அப்பய தீட்சிதருடைய விளக்கம் இருக்கு. ஆச்சாரியால் என்ன பண்ணார்னா, ஜிஜ்ஞாசா சப்தத்துக்கு மீமாம்சான அர்த்தம் வச்சுக்கல, ஜாத்தும் இச்சானே அர்த்தம் பண்ணின்றதுனால இச்சா விஷயமா ஜானம் இருக்கு, எனக்கு பிரயோஜனம் கிடைச்சு போச்சு. இது சதுர்த்தி சொல்லித்தான் பிரயோஜனத்தை நிர்தேசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்வர்க காமஹா எஜேத ஸ்வர்க காமஹான்னு சொன்னா அந்த கம தாத்து, இச்சார்த்தகமான தாத்து சேர்ந்ததுனாலே அது பலம்னு தெரியலையா இல்லையா. அந்த அது மாதிரி இந்த சன் பிரத்யம் சேர்ந்ததுனாலேயே இந்த ஞானம் பலம்னு தெரியும் அப்படின்னு இவர் கொண்டு போறார். வேற இது ஒரு விருத்திக்காரர் ஆச்சு. இன்னொரு விருத்திக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விருத்திக்காரர்ல வேற விருத்திக்காரர் யாருன்னு தெரியாது. இந்த இடத்துல ஷஷ்டி சமாசமே வச்சுப்போம், ஆனா கர்மணி ஷஷ்டின்னு வேண்டாம், சேஷே ஷஷ்டின்னு ஒத்து விடுவோம். பிரம்மம் சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசா. கர்மணி ஷஷ்டின்னு சொன்னா பிரம்மத்தை விஷயமாக கொண்ட ஞானேச்சா அப்படின்னு அர்த்தமா. பிரம்மத்தை சொன்னா கர்ம விஷயம், பிரம்ம விஷயகமான ஜிஜ்ஞாசை இது, பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசை இது. ரெண்டுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஷஷ்டி தான் ரெண்டும். ஆனா கர்மணி ஷஷ்டின்னு சொன்னா ஒரு அர்த்தம்,
சேஷே ஷஷ்டின்னு சொன்னா ஒரு அர்த்தம், சேஷே ஷஷ்டி வச்சுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டா, இந்த சாஸ்திரத்துல பிரம்மத்தை மாத்திரமா விசாரிச்சிருக்கார் இல்ல, அதோட சம்பந்தப்பட்ட நிறைய விசாரம் வருது. பிரம்ம விசாரமும் இருக்கு, அவிரோதாத்தியாயம் இருக்கு, சாதனம் இருக்கு, பலம் இருக்கு. சாதனத்துல பல சாதனம், அந்தரங்க சாதனம், பகிரங்க சாதனம், சாதன சாதனம், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. இது எல்லாமே பிரம்மம்னு சொல்ல முடியாது இல்லையா, பிரம்ம ஜிஞாசையில சேர்க்க முடியாதோ இல்லையோ. ஆனா இந்த அவ்வளவு விசாரமும் பிரம்மத்தோடு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்ட விசாரமா இருக்கு. அதனால பிரம்மணா ஜிஜாசாங்கிற இடத்துல சேஷ ஷஷ்டி, சேஷ ஷஷ்டினா சம்பந்த சாமானியத்தை தெரிவிக்கக்கூடிய ஷஷ்டி. பிரம்மத்தை பத்தின ஜிஜ்ஞாசா, பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசா. சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசான்னு சொன்னா இது எல்லாத்தையும் நம்ம சங்கிரகம் பண்ணலாம். மேல் 4 அத்தியாயம் வரையில் எவ்வளவு எல்லாம் சொல்றாரோ அத்தனை விசாரத்தையும் சேர்த்துக்க முடியும். ஆனா பிரம்ம விஷயக ஜிஜ்ஞாசான்னு சொன்னா அது சேர்க்க முடியாது. மற்ற ஜிஜ்ஞாசையெல்லாம் இங்க இருக்க மற்ற விசாரங்கள்னு அந்த பிரச்சனை வரும். அந்த ஒரு கிளேசத்துக்காக இந்த விற்பிக்காரர் சேஷ சக்தி சொன்னார். அதையும் ஆச்சாரியால் நிராகரணம் பண்ணிவிட்டார். கிடையாது, பிரம்மண இது கர்மணி ஷஷ்டி ந சேஷே, சேஷே ஷஷ்டி இல்லைன்னே வாயாலே சொல்லிட்டார். ஏன் அப்படி, எதுக்கா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்க சொல்லலைன்னா இந்த வாக்கியார்த்தமே அபூர்ணமா போயிடுறது. இந்த கர்மணி ஷஷ்டி சொல்லலைன்னா எப்படின்னா, சவிஷேகமான பதார்த்தங்கள் இருக்கே அதை விஷயத்தோட சேர்த்து தான் நம்ம இன்னொருத்தருக்கு தெரிவிக்கணும். சவிஷேக பதார்த்தம்னா என்ன, ஞானம், இச்சா, கிருதிகி, இதெல்லாம் சவிஷேகமான பதார்த்தம். சரியா? இவனுக்கு ஞானம் இருக்குன்னு, இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா என்ன தெரிஞ்சிருக்குன்னு சேர்த்து சொன்னாதான் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கே அர்த்தம். இவன் ஆசைப்படுறான்னு சொன்னா எதை ஆசைப்படுறான்னு சேர்த்து சொன்னாதான், அந்த விஷயத்தோட சேர்த்து சொன்னாதான் ஆசைப்படுறதுக்கு அர்த்தம் இல்லையா? ஆக சவிஷேகமான பதார்த்தங்கள்லாம் விஷய நிரூபியம்னு சொல்லுவாங்க. விஷயம் இல்லாமல், விஷயத்தை தெரிவிக்காமல் இந்த பதார்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இவனுக்கு தெரியும், தெரியும்னா நமக்கு தெரியாது, தெரியும்னு சொன்னா தெரியல, இது தெரியும்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஆக நாம சவிஷேக பதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது அந்த விஷயத்தோட சேர்த்துதான் புரிஞ்சுக்க முடியும், விஷயத்தை சொல்லாம புரிஞ்சுக்க முடியாது. இங்க என்ன ஆயிடுத்துன்னு சொன்னா, ஜிக்ஞாசாங்கிற இடத்துல ஞானம் வேணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிறது மாத்திரம் கிடைச்சது இல்லையா. ஞானம் வேணும்னு ஆசை, என்ன ஞானம், ஜடஜானமா பட்டஜானமா, என்ன ஞானம்னு சொல்ல வேண்டாமா? அது சொல்லாமல் ஞானம் வேணுங்கிற ஆசை, ஞானம் வேணுங்கிற ஆசைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாதது. அதனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல விஷயம் வேணும், இங்க சம்பந்தி வேண்டியதில்லை. சில இடத்துல சம்பந்தி அபேட்சை வராதான். இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் பாஷ்யக்காரர் சபரசுவாமி சொல்ற, சூரியனை பார்த்த உடனே ஆமா இது யாருடைய சூரியன் அப்படின்னு ஜிஜ்ஞாசை வருது, சம்பந்தி ஜிஜ்ஞாசை வரல. சூரியன் சந்திரன் எல்லாம் பார்த்தா இது யாருடையது அப்படின்னு ஜிஜ்ஞாசை வரல. ஒரு வீடு இதெல்லாம் பார்த்தோம்னா ஆமா யாருடைய வீடு அப்படின்னு வருது. சில மரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இது மரம்னா என்ன மரம் அப்படின்னு ஜிஜ்ஞாசை முதல்ல வருது. யாருடைய மரங்கள் வரணும்னா அப்புறமா வரும் இது யாருடைய தோட்டம்னு. ஆனா மரம் இந்த மாதிரி சில ஒவ்வொரு பதார்த்தத்தை பார்க்கும்போது அது அதுக்குன்னு தனித்தனியா நியதமான ஜிஜ்ஞாசை வரும். ஞானம்னு சொன்னா இது என்ன விஷயக்க ஞானம் அப்படின்னு வருமே தவிர யாருக்கு வந்த ஞானம் அப்படிங்கிற ஞானம் முதல்ல இல்லை. எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஜிஜ்ஞாசை நமக்கு இல்லை, கேட்டு வருதுல ஆகாங்ஷை இல்லை. அதனால என்ன சொல்லணும், முதல்ல விஷயத்தை சொல்லுவோம். விஷயத்தை சொல்லணும்னா அந்த கர்மணி ஷஷ்டி வந்தா தான் வரும். பிரம்மணா ஜாத்தும் இச்சா, பிரம்ம விஷயக்க ஜானே இச்சா யாருக்கு வருதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். அதைத்தான் இவர் சொல்றார். ஜிஜ்ஞாஸ்யாபேக்ஷத்வாத் ஜிஜ்ஞாசாயா, ஜிஜ்ஞாசைக்கு முதல்ல ஜிஜ்ஞாசியம் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க சம்பந்தியை சொல்லுங்க. வெறும் சேஷ ஷஷ்டின்னு சொல்லலைன்னா அதோடு சம்பந்தப்பட்டது. இப்ப எப்ப சொல்லணும், இது எதோட சம்பந்தப்பட்டது இந்த ஜிஜ்ஞாசை அப்படிங்கிற ஜிஜ்ஞாசையே வரமாட்டேங்கிறது. முதல்ல எதனுடைய ஜிஜ்ஞாசை, எந்த விஷயமாக கொண்ட ஜிஜ்ஞாசைன்னு ஜிஜ்ஞாசியம் தேவைப்படுறது. அதை சொல்லணும்னா கர்மணி ஷஷ்டி சொன்னா தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்துப்போம் இது எதோட சம்பந்தப்பட்டது. அப்ப அவன் என்ன சொல்லுவான், அப்ப மத்த எத்தனை விசாரங்கள் விட்டு போறது, சாதன விசாரம், பல விசாரம் எல்லாம் போயிடுது, பிரம்ம விசாரம் மாத்திரம் தானே வந்தது. நான் கவலையே பண்ணாரு. எது பிரதானமோ அந்த பிரதானத்தை வாயால சொல்லியாச்சுன்னா பரிவாரங்கள்லாம் கூட போறதுன்னு தெரியுது. ராஜாசௌ கச்சதி, ராஜா போறார் அப்படின்னு சொன்னா கூட சேவகர்கள்லாம் போயிட்டு இருக்கான்னு சொல்லாமலே தெரிஞ்சு போடுங்க. சொல்லணும்னே அவசியம் இல்லை. ராஜானா தனியாக போவான், அவனோட பெரிய பரிவாரம் கூட போகும் இல்லையா.
ஏன்னா அங்கம். அத போல இங்க நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம் பிரம்மங்கிறது பிரதானம். அது விஷயகமான ஜிஜ்ஞாசைன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பாக்கி அந்த சாதனம் அதனால என்ன வரும் இத்தியாதிகள்லாம் எல்லாமே இதுக்குள்ள சந்திரகம் பண்ணினதாக ஆயிடும் சொல்றார். பிரம்மஹி அதுக்கு முன்னாடி பிரதான பரிகிரகே ததபேட்சிதானாம் அர்த்தாக்ஷிப்தத்வா பிரம்மஹி ஞானேன ஆப்தும் இஷ்டதமத்வாத் பிரதானம் தஸ்மின் பிரதானே ஜிஜ்ஞாசா கர்மணி பரிகிரஹீதே யைஹி ஜிஜ்ஞாசிதைஹி வினா பிரம்ம ஜிஜ்ஞாசிதம் ந பவதி தானி அர்த்தாக்ஷிப்தான்யேவ இது ந பிருதக் சூத்திரைத்தவியானி. இது திருப்பி இன்னும் இதையும் சொல்ல போறேன் அதையும் சொல்ல போறேன்னு முன்னாடியே சூத்திரம் கொண்ட வேண்டியது இல்லையா? இதை சொல்லியாச்சுன்னா போருமா? திருஷ்டாந்தம் யதா ராஜாசௌ கச்சதி இத்யுக்தே சபரிவாரஸ்ய ராஜ்ஞோ கமனம் உக்தம் பவதி தத்வத். பெரிய கூட்டமா போறது ராஜா போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம யாரை சொல்லுவோம்? ராஜா போறார் அப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர ராஜாவுடைய சேவகர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டோம் ராஜாவை விட்டுட்டோம் இல்லையா? ஏன்னா பிரதானத்தை சொன்னா இதுல கிரகிக்கலாம். சேவகர்கள் எல்லாம் போறான்னா ராஜா போறாங்கிறது தெரியாது. ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, ஸ்ருதியோட சம்வாதம் வரணும்னு சொன்னா கர்மணி ஷஷ்டிக்குத்தான் அது வருது. ஸ்ருதியில தத் விஜிஜ்ஞாசஸ்வ, தத் அதை தெரிந்து கொள் அப்படின்னு வருது. தத்துன்னு கர்மணி துதியா இல்லையா? ஷஷ்டி போடல அவர். அப்ப இங்கேயும் அதே மாதிரிதானே சூத்திரம் ஸ்ருதி என்ன வேதாந்த வாக்கிய குசும கிரதனார்த்தத்வாத் சூத்திரானாம். வேதாந்த வாக்கியங்கிற குசுமங்களை இந்த சூத்திரமானது கோத்து மாலையா பண்றது. அதனால ஸ்ருதிக்கு இதுதான் ஒத்து வந்திருக்கு. ரெண்டு ஹேத்துவால விற்த்திகார மதத்தை இங்கும் கண்டிக்கிறார். ஆக சேஷ சக்தி எடுத்துக்கூடாது, சதுர்த்தி சமாசம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது ஆச்சு. இன்னும் ஒண்ணுக்கு வருவோம். அது விற்த்திகாரர் தானாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சமன்வயாதிகரணம் இருக்கு இல்லையா? சமன்வயாதிகரணத்துல 2 வர்ணகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வர்ணகம் இந்த மீமாம்சகனை கண்டிக்கிற வர்ணகம். அவ என்ன சொல்றானா, பிரம்மம் அதாவது விதியோடு சம்பந்தப்படாத, காரியத்தோடு சம்பந்தப்படாத வெறும் பிரம்மம் சாஸ்திரம் சொல்லக்கூடியதாக இருக்க முடியாது. சாஸ்திரம்னு சொன்னா இதை செய், இதை செய்யாதே, இதுதான் சாஸ்திரம். நீதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னா அது சாஸ்திரம் ஆகாது. ஆக பிரம்மஸ்வரூபத்தை இது தெரிவிக்காது, சாஸ்திரம் தெரிவிக்காது. வெறும் பிரம்மன்னு சொல்லலாம். பிரம்மன்னு சொல்லிட்டு அதனால அந்த பிரம்மத்தை நீ இந்த மாதிரி உபாசனம் பண்ணு, இதை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, எதையாவது பண்ணுன்னு சொன்னாதான் அது சாஸ்திரமாகும். இல்லாட்டா அது சாஸ்திரமாகாது. அதனால வெறும் பிரம்மன் சொல்ல முடியாது. அதை கண்டிச்சார். அப்படி கிடையாது. இங்க தாத்பரிய லிங்கங்கள்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது காரியம் பிரவருத்தி நிவர்த்திக்கு இடமே இல்லை. வெறும் பிரம்மன் தான் இங்க சாஸ்திரம் சொல்லி ஆகணும். சொன்னா அதை தான் சொல்லலாம், வேற எதுக்கும் இங்க எடுத்துட்டு போக முடியாது. அதனால இதுவே தான் பிரதிபாத்தியம், தாத்பரிய விஷயம். அதனால பிரம்மன் சாஸ்திர பிரமாணகம்னு சொல்லலாம்னு ஒண்ணு சொல்லிட்டார். தத்துவ சமன்வயாக்கம் மீமாம்சகரை கண்டிச்சார். அடுத்த வர்ணகத்துல அத்திர அபரே பிரத்யவதிஷ்டந்தேன்னு வந்தது. வேற சில பேர் இந்த இடத்துல விரோதமாக கிளம்புறா. அவ என்ன சொல்றானா, நீங்க சொல்ற பிரம்மங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எத்தியபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்மா, பிரம்மம் சாஸ்திரத்தினால தெரிவிக்கப்படுறது. ஆனா வெறும் சத்தியம் ஞானமனம் பிரம்மா அனந்தம் பிரம்மாங்கிறதுனால தெரிவிக்க முடியாது. அப்ப என்னன்னா பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திரேட பிரம்ம சமர்ப்பியது. உபாசிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பிரம்மத்தையே சொல்லியிருக்காங்க. உபாசனை எதுக்காக? வெறும் தெரிஞ்சுட்டா போறாதானா? தெரிஞ்சுட்டா ஒன்றும் போறவே போறாது. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா அதனால ஒன்றும் வராது. பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு அதை உபாசிக்கணும், உபாசிச்சாதான் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றவா. இது அத்தராபரே பிரத்யவதிஷ்டந்தே. அதை இவர் எப்படி கண்டிச்சாருன்னு சொன்னா, உபாசனையால வரும்படியா இருந்து கொடுத்தோம்னா அப்புறம் அந்த வஸ்து நித்தியமா இருக்க முடியாது, மோட்சம் நித்தியமா இருக்காது, அதுவும் ஒரு கர்ம பலமா போயிடும். ஏன்னா உபாசனைங்கிறது ஒரு கர்மா இல்லையா? அதனால ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கு பலமாக நீங்க மோட்சம்ங்கிற ஒரு பலத்தை அடையிறீங்கன்னா சொர்க்கத்தை போய் அடைகிற மாதிரி தானே இது. தியானத்தினால வந்ததுன்னா நித்தியமா இருக்க முடியும். ஏன்னா தியானம் ஒரு பதார்த்தத்தை உண்டாக்காது, மோட்சத்தை புதுசா உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்காது. அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி எடுத்துனா இருக்கிறது இருக்கவே இருக்கு. இதுதான் மோட்சம். அப்ப தியானத்தினால நமக்கு வரக்கூடிய மோட்சம் புதுசா வருது கிடையாது.
அது நித்தியமா இருக்கும், எப்பவும் இருக்கு. ஆனால் உபாசனையால வரணும்னு சொன்னா அது அனித்தியமா போயிடும். மேலும் அந்த மோட்சத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா உபாசனை பண்றதுக்கு இவன் எப்படி சரீரேந்திரியங்கள்லாம் தேவைப்பட்டதோ அதே மாதிரி அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்கும் சரீரேந்திரியங்கள்லாம் தேவைப்படும். சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் யாகம் பண்றதுக்கும் இவன் சரீரேந்திரியங்கள்லாம் வேணும். அதனுடைய பலத்தை சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் சரீரேந்திரியங்கள்லாம் வேணும். கர்ம பலத்துல எல்லாம் அப்படிதான். இன்னொரு ஜென்மா எடுத்துதான் அவன் பலத்தை அனுபவிக்கிறேன். மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மாவே இல்லாமல் அந்த பலத்தை அனுபவிச்சு விடுறேன்னா அனுபவிக்கவே முடியாது. கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா எடுத்துதான் ஆகணும். அப்படி சொல்லிவிட்டேன்னா மோட்சத்திலயும் ஒரு ஜென்மா இருக்கு, முக்த ஜென்மா அப்படின்னு சொல்லிவிடலாமேன்னு சொன்னா, அப்படி சொல்லிவிட்டேன்னா நவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியையோர் அபகதிரஸ்தி அசரீரம் பாவசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதான்னு சொல்லியிருக்கு. அங்க மோட்சம்னே ஆயிடாது. அப்போ பிரியம் அப்படியே ரெண்டும் சேர்ந்துடும். இதை தவிர்க்க முடியாது. ஆஹா, அது என்ன மோட்சம் அப்புறம், அதனால மோட்சத்துவம் இல்லை, இதெல்லாம் தப்பு வரும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. இதை ரெண்டாவது வர்ணகமாக வேற போட்டிருக்காங்க. இப்ப இந்த பூர்வபக்ஷம் பண்ணினவா யாருன்னு கேட்டா விற்த்திகாரான்னு சில பேர் சொல்றான். சில பேர் சொல்றான்னு ஏன் சொல்றேன்னா, அந்த பிரகடார்த்தக்காரர் அவரை விற்த்திகாரர்னு சொல்லியிருக்கார். ரத்ன பிரபாக்காரர் விற்த்திகாரர்னு சொல்றா. இன்னும் சில வியாக்கியாதா பண்றான். பஞ்சபாதிகாக்காரர் அப்படி சொல்லலை, விவரணக்காரர் அப்படி சொல்லலை. இந்த பிராச்சீன புஸ்தகங்கள்ல அவரை விற்த்திகாரர்னு சொல்லலை, இந்த இடத்துல சொல்லலை. விற்த்திகாரரா இருக்கலாமா, இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லலாமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். எப்படின்னு கேட்டா, இப்ப விற்த்திகாரர்னு சொல்லும் போது எதுக்கு விற்பி இப்படி பண்ணினார் அவர் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? இப்போ உபவர்ஷர்னே சொன்னோன்னா அவர் விற்த்திக்காரர். எதுக்கு விற்பி பண்ணார்னா பிரம்மசூத்திரத்துக்கு விற்பி பண்ணினார். பூர்வமீமாம்சா சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து விற்பி பண்ணியிருக்கார், அதனால விற்த்திக்காரர். இவர் ஒரு விற்த்திக்காரர்னு வச்சுங்கோ. அப்படின்னா இவரும் இந்த தத்துவ சமன்வயாத்துக்கு அர்த்தம் சொன்னவரா இருக்கணும். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதினவர் ஒரு விற்த்திக்காரர் அப்படின்னு சொல்லணும். சரி, சொல்லிடுவோமே. சொன்னா பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதியவருடைய ஒரு சித்தாந்தத்தை பிரம்மசூத்திரம் கண்டிக்குமோ? அது எப்படி கண்டிக்க முடியும்? அதை இன்னொருத்தர் அந்த வியாக்கியானம் தப்புன்னு அப்புறமா வந்தவர் கண்டிக்கலாம். இந்த சூத்திரத்து அங்க பாருங்க, ஆனந்தமயாதிகரணத்துல அவர் எல்லா சூத்திரத்துக்கும் நீட்டா ஒரு அர்த்தம் சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு பாஷ்யக்காரர் தனியா கண்டிச்சார். இதன் இக வக்தவியம், இந்த மாதிரி சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல நிறைய தப்பு ஸ்ருதி விரோதம் வருது, நியாய விரோதம் வருது. வேற மாதிரியா நான் பண்றபடி அர்த்தம் சொல்லணும். இது நியாயம். இவர் சொன்னதை கண்டிக்கிறதுக்காக இந்த சூத்திரம் வந்தது அப்படி சொல்லுவாளோ? சொல்லக்கூடாது இல்லையா? சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணறவரை பார்த்து இந்த வியாக்கியானத்தை கண்டிக்கிறதுக்காக தான் இந்த சூத்திரமே வந்ததுன்னு சொன்னா அது பொருத்தமா இல்லை. இது சில இடத்துல மதாந்தரக்காரா பண்ணியிருக்கான். இங்க ஆபாசையை வச்சான சூத்திரம் வருது பிரம்மசூத்திரத்துல. நம்ம சித்தாந்தப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜீவன் பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் தான். பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் தான். அதைவ சோகமா சூரியகாதிவத்து அங்கதான் வருது. இது ஆபாசைய வச்சு. ஆபாசானா இந்த பிரதிபிம்பவாதம். இதை சொல்லி கொடுக்கறது என்ன? அவ என்ன பண்றா சொன்னா, அத்வைதிகள் சொல்ற ஹேத்துக்கள்லாம் ஒரே ஆபாசம், ஹேத்வாபாசம்னு சொல்றாங்க. இப்படி அர்த்தம் சொல்லிடுறா. இந்த மாதிரி அர்த்தம் சொன்னா அத்வைதிங்கிறது இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி அப்புறமா வந்ததுன்னு ஒரு அவளுடைய இது இருந்துருக்கு. அப்படி இருக்கிறச்ச இதையே சூத்திரக்காரர் கண்டிக்கிறாருன்னு சொன்னா சரியா வருமா? வராது. அதனால இப்ப இங்க என்ன பண்ணார், இந்த அத்ராபரே பிரத்யவதிஷ்டந்தேன்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி இந்த பூர்வபக்ஷத்தை தத்துவ சமன்வயாங்கிற சூத்திரம் கண்டிக்கிறதுன்னு சொன்னா இது சூத்திரம் வரத்துக்கு முன்னாடியே யாரோ சொன்ன ஒரு விஷயமாக இருக்கணும். சூத்திரக்காரர் அதை கண்டிச்சார்னு இப்படிதான் சொல்லலாமே தவிர இதே சூத்திரத்தை அர்த்தம் பண்ணின விற்த்திக்காரர் சொல்ற பட்சம் இது அப்படின்னு சொல்றது பொருந்துமா? பொருத்தமா தெரியல. சூத்திரத்தினால அதை கண்டிச்சா அது சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணினவர் சொன்ன மதம்னு சொல்றது சரியா இல்லை. பிரம்ம வித்யாபரணக்காரர் 2-3 இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இப்ப சொல்ல வரேன். அந்த மாதிரிதான் சொல்ல வரேன். பிரம்ம வித்யாபரணக்காரர் வேற யாரும் பண்ணல, சாங்கர பாஷ்யத்துல பல இடத்துல அவதாரிக்கை வைக்கும் போது
அவர் என்ன பண்ணார்னா இந்த ராமானுஜர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அங்கெல்லாம் சொல்லிட்டு ராமானுஜர் சொன்ன பூர்வபக்ஷம்னா இதை அது அப்புறம் ஸ்ருத பிரகாசிகையில இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை நிராகரணம் பண்றதுக்காக தான் இந்த பாஷ்யம் வந்தது அப்படிங்கிற. ஆமா, அதுக்கு அவதாரிக்க இது தப்பு இத்தியத ஆஹா, இந்த மாதிரி பூர்வபக்ஷம் வந்தது, இதை நிராகரணம் பண்றது இந்த பாஷ்யம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல இருக்கு. அந்த வாக்கியான்வயாதிகரணத்துல இருக்கு, ஆனந்தமயாதிகரணத்துல பல இடத்துல பிரம்மவித்யாவரணக்காரர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படின்னா நாம இதை வச்சுட்டு இந்த மதங்கள்லாம் ராமானுஜருக்கு அப்புறம்தான் இந்த பாஷ்யம் வந்திருக்கோன்னு யோசிக்கவாவது முடியுமோ? முடியாது, நிச்சயமா இல்லை. அல்லது ராமானுஜர் சொன்னதை கண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த பாஷ்யம் வந்தது அப்படின்னு சொல்றதுல இவருக்கு தாத்பரியம்னு சொல்லலாமோ? ரெண்டுமே இல்லை. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இப்படி சொல்றாளே இது கூட இல்லைன்னு முன்னாடியே சித்தமாயிடுறது அப்படின்னு. இந்த பாஷ்யத்தை சரியா பார்த்தோம்னா இந்த சந்தேகங்கள்லாம் வராது அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் கொண்டு போறார். அப்படிதான் அதுக்கு தாத்பரியம் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னார் வச்சுண்டா அது இல்லைங்கிறது இந்த பாஷ்யத்திலே சித்தமாயிடுது இவருடைய யுக்தியில. ஆமா, பாஷ்யத்துக்கு இது யாரு அப்படி வச்சுக்கணும். ராமானுஜர் சொன்னார் அதுக்கப்புறம் இதை கண்டிச்சாருன்னு இல்லை. இல்ல இன்னொரு பட்சமா எப்படி அதை சொல்லலாம்னா, ராமானுஜர் சொன்னார்னு நம்ம அதையே யாரோ சொன்னத சங்கரருக்கும் முன்னாடி இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருந்தவாழ்ல யாரோ ஒருத்தர் சொன்ன, அவரு ராமானுஜர் கூட ஏதோ போதாயன ஒருத்தி எங்கேயோ பார்த்ததை பார்த்து தான் நான் எழுதியிருக்கேன்னு சொல்றேன், அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு. நானா எழுதுறேன்னு சொல்லலை. அப்ப அவர் பார்த்தது யாரோ ரொம்ப பிராச்சீனமா யாரோ இருந்திருக்கலாம், அவா சொன்ன மதமாக இருந்திருக்கலாம். அந்த மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப புஸ்தகம் இல்லாததுனால இந்த புஸ்தகம் வழி துவாரா அவர் தெரிஞ்சுட்டு எழுதியிருக்கலாம். அதனால இவர் ராமானுஜர் சொன்ன விஷயத்தை இவர் அவதாரிக்கையில வச்சிருக்கார் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்புறம் முன்னாடியே சங்கர பாஷ்யம் இது கண்டனமா எப்படி அமையுங்கிற சந்தேகம் இருக்கு. ஆனா இது முன்னாடியே இருந்திருக்கிற ஒரு மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த சங்கைக்கு ஒரு சமாதானம் ஆகும் இல்லையா? இப்படி ரெண்டு விதமா அதுக்கு சமாதானம் சொல்லலாம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், இந்த விற்த்திக்காரர்னு சொன்ன இடத்துல விற்த்திக்காரர் யாரோ ஒரு விற்த்திக்காரர் இந்த மாதிரி கூட விஷயத்தை சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி இல்ல அதுக்கு சங்கரர் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மதம் பிரசித்தமாக இருக்கலாம். அப்படி வச்சுட்டு இதை விற்த்திக்காரர்னு சமர்த்தனம் பண்ணலாம். விற்த்திக்காரர் சொன்னதாக ஒரு எத்தனையோ விற்த்திக்காரர்ல ஒருத்தர் இதை சொல்லியிருக்கலாம், இந்த வியாக்கியாத்தா பார்த்துருக்கலாமோ. ஆனா எனக்கு இன்னும் தீர்மானமா தெரியல. ஏன்னா இதுல பஞ்சபாதிக்க விவரணத்துல எல்லாம் அதை விற்த்திக்காரர்னு சொல்லல. பாமதிக்காரர் கூட விற்த்திக்காரர்னு பேசல, அவர் ஆச்சாரிய தேசிய மதம் உத்தாபயதி இப்படிதான் போட்டிருக்காரு. அதனால இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு விற்த்திக்காரர் இந்த மாதிரி சொல்றாருங்கிற மாதிரி அங்க இல்ல. ஆனா அப்புறமா வர புஸ்தகங்கள்ல இந்த மாதிரி தெரியுது. எப்படி பண்ணணுங்கிறத எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இதுல என்ன நாம பண்ணலாம்னா, வாஸ்தவத்துல இந்த உள்ள ஸ்திதி அப்படின்னா விற்த்திக்காரங்கிற பதத்தை விட்டுடுவோம். ஒருத்தர் பூர்வபக்ஷம் பண்றார், அந்த பூர்வபக்ஷத்துக்கு இந்த சூத்திரமே சமாதானம் பண்ணக்கூடியதாக இருக்கு. எப்படி? இந்த மீமாம்சையில ரெண்டு மீமாம்சை இருக்கு. அதாவது பட்ட மீமாம்சை, பிரபாகர மீமாம்சைன்னு ரெண்டு இருக்கு. பிரபாகர மீமாம்சை பட்ட மீமாம்சை இருக்கு, குமாரல பட்டருடைய மீமாம்சை. இவ நாம சாதாரணமா பேசினா அர்த்தம் அவளுக்கு புரியும். இந்த மாதிரி சித்தபரமான வாக்கியத்துக்கு அர்த்தம் உண்டு, அதுல இருந்து நமக்கு சாப்த போதம் வரும், அதுக்கு பிராமான்யம் உண்டு சொல்லக்கூடியவா அவா. ஆனா குரு மதத்துல எப்படின்னா சாதாரணமா பேசினா அதுல இருந்து சாப்த போதமே வராதான். இந்த மாதிரி அவர் போறார் வரார் அப்படின்லாம் சொன்னா அவளுக்கு ஒன்றும் ராஜாது வெச்சத்தின்னு சொன்னா எனக்கு அவனுக்கு ஒன்றும் புரியாது. இதுல இருந்து சாப்த போதம் வராது. இதை செய்ன்னு சொன்னா அப்ப சாப்த போதம் வருமா? அந்த காரியபரமா இருக்கக்கூடிய வாக்கியத்துல இருந்துதான் அவன் சாப்த போதமே வரும். மற்ற இடத்துல புரியாதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, சாப்த பிரமாத்மகமான ஞானம் வராதான். இப்படி வரும். ஒரு மணியை அடிச்சான்னா ஓ அவர் யாரோ வந்திருக்கார் சூச்சனை ஆறுது இல்லையா? இந்த சப்தம் அதுக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்துறது. கோவில்ல நைவேத்தியம் நடக்கிறது இல்லையா? இதெல்லாம் ஒரு அனுமானம். மணி அடிச்சா சரி இந்த சமயத்துலதான். ஆனா அந்த மணி அடிச்சதுக்கு அர்த்தம் நான் இதை சொல்லுவா, இது சாப்த போதமா நமக்கு வரல, சப்தத்திலேருந்து அனுமானம். இதை கேட்ட உடனே அனுமானம். அந்த மாதிரி ராஜா போறார் அப்படின்னு கேட்டா ஒரு அனுமானம் தானே. சாப்த போதமாக வரணும்னு சொன்னா அது பிரவருத்தி நிவர்த்தி லிங்க் இருக்கணும். இதை செய், அதை செய்யாதே, நகலஞ்சம் பக்ஷே
சொர்க்காமோ விஜயதா அப்படின்னு இருந்தா தான் சாப்பிட்டு போட்டு வரணும். இதுதான் சப்த பிரமாணம்னு அவ வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய மதத்தை வச்சுட்டு பார்க்கும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னா அதுக்கு பிராமான்யமே வராது போயிடும். ஏன்னா இது ஒன்றும் பண்ணவும் சொல்லலை, ஒன்றும் இது பண்ண சொல்ல இல்லையா. அதனால பிராமான்யம் வராத போறதுங்கிறத வச்சுண்டு இந்த மனுஷர் என்ன பண்ணினாருன்னா, சரி இங்கேயும் நாம உபாசிதங்கிறத சேர்த்து விடுவோம், சேர்த்துண்டு சாஸ்திரத்துவத்தை கொண்டு வந்துடுவோம். சாஸ்திரத்துவம் கொண்டு வந்துட்டு பிரம்மத்தை விட்டு கொடுக்கல. நீங்க எப்பேற்பட்ட பிரம்மம் நித்திய சுத்த புத்த முக்த சுவாவமா வச்சுருக்கீங்களோ அந்த பிரம்மம் உண்டு. ஆனா இந்த சாஸ்திர பிரமாணமா அதை சித்திக்கணுமானால் அங்க உபாசிதான்னு ஒரு விதி வரணும், இல்லாட்டா அது பிரமாணமாக ஆக முடியாதுங்கிற அபிப்பிராயத்துல இப்படி ஒரு பூர்வபக்ஷத்தை பண்றார். இந்த பூர்வபக்ஷத்தை ஆச்சாரியால் கண்டிக்கிறது அப்படி ஒன்றும் நியமம் இல்லை. விதி இது இல்லாமலே சப்த பிரமாணம், தெரியாத விஷயத்தை போதிச்சா பிரமாணம், இதுதான் பிரமாணம். தெரிஞ்சிருக்கோ இல்ல, சத்தியம் அனந்தம் பிரம்மா மகா வாக்கியத்துல அர்த்தங்கள்லாம் தெரிஞ்ச விஷயமா தெரிஞ்ச விஷயமா இல்லையோ அஜ்ஞாத விஷயம் தானே. அப்ப அதை தெரிவிக்கக்கூடியது பிரமாணமா தான் இருக்கணும். பிரமாணமா இருக்கிறதுக்காக விதி சேரணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிச்சு விடுற. இந்த மாதிரி கண்டனம் பண்ணிட்டார். இதுல சூத்திரம் இதை கண்டிக்கும்படியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்ற. தத்துவ சமன்வயாது, அது சூத்திரத்துக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. ஏன்னா சமன்வயம்னு எப்ப அவர் ஹேத்து காமிக்கிறாரோ, தாத்பரியத்தை சொல்லக்கூடிய லிங்கத்தை அவர் ஹேத்துவா காமிக்கிறதுனால பிரம்மத்திலேயே உபக்கிரமோபசம்ஹாராதிகளினால தாத்பரியம் தெரியறதுனால அதை தவிர்த்து வேற எந்த விதிக்கும் இங்க இடம் இல்லை, விதி இங்க விஷயம் இல்லை அப்படின்னு சூத்திரம் சொன்னதுனால இந்த பூர்வபக்ஷம் கண்டிக்கப்பட்டதாக ஆகிறது. இந்த பூர்வபக்ஷம் சூத்திரத்துக்கு விற்பி எழுதின ஒருத்தர் பண்ணி இருக்கணும்னு ஒண்ணு நியமம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா சூத்திர இந்த வர்ணகாந்தரம்னு சொல்றா இல்லையா, சூத்திரத்திலே இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னு இன்னொரு அர்த்தம் சாதாரணமா ஒரு இது சொல்லலாம். இந்த மாதிரி பூர்வபக்ஷம் வரும்போது அந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வருது அப்படின்னு ஆச்சாரியால் எழுதுவார். இந்த முதல் வர்ணகத்துல பாருங்க, இதி பிராப்தே, அதான் தஸ்மான் ந பிரம்மண சாஸ்திர யோனித்துவம் இதி பிராப்தே உச்சதே தத்துவ சமன்வயா. சூத்திரத்தை அவதாரணம் பண்ணிடும். பூர்வபக்ஷத்தை சொல்லிட்டு அடுத்தபடியா சித்தாந்தம் சொல்றச்சா சூத்திரத்தை எடுத்து எழுதினார்னா அப்ப என்ன அர்த்தம், இந்த சூத்திரம் அந்த பூர்வபக்ஷத்தை கண்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது வர்ணகத்துல வரும்போது என்னாச்சு, தஸ்மாத் அதை முடிக்கிறச்ச தஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயத்தைவ சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம அபியுபகந்தவ்யம் இதின்னு முடிச்சார். இதி பிராப்தே உச்சதே தத்துவ சமன்வயாத்துன்னு போடல. இவர் என்ன பண்ணார், அத்திர அபிஹீயதே நான் கர்மம் பிரம்ம வித்யா பலையோர் வைலக்ஷண்யா ஆரம்பிச்சு சொந்த வாக்கியமா கண்டிக்கிறான். சூத்திரத்தை கொண்டு நேர கண்டிக்கல. சூத்திரம் இதை கண்டிக்க முடியும் எப்படின்னா கடைசியில பாஷ்யக்காரர் அதை காமிச்சிருக்கார். சூத்திரார்த்தத்தை முடிக்கிற சமயத்துல தஸ்மாத் ந பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திர பிரமாணகத்துவம் பிரம்மணா சம்பவதி இத்யதः ஸ்வதந்திரமேவ பிரம்ம சாஸ்திர பிரமாணகம் வேதாந்த வாக்கிய சமன்வயாத் இது சித்தம். இந்த இடத்துல இது சூத்திரத்துக்கு அர்த்தம் தான். இது சுதந்திரமேவ பிரம்ம சாஸ்திர பிரமாணகம். ஆனா அந்த பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணும்போது இதி பிராப்தே உச்சதே தத்துவ சமன்வயாத் அப்படின்னு எடுக்கல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இப்படி கல்பிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் இருக்கு. இவர் சொந்தமாக தனியாக இந்த மதத்தை எடுத்து கண்டிச்சு விட்டார். யாரோ விற்பிக்காரரோ யாரோ சொல்லியிருக்கார், அதை தனியா கண்டிச்சார், சூத்திரத்தை வச்சு கண்டிக்கல. ஆனா அந்த கண்டனமானது சூத்திரத்துக்கு ஒத்ததாக இருக்கு. சூத்திரத்துக்கும் அந்த விஷயத்துல நமக்கு அனுகூலமாக இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பின்னாடி சூத்திரத்தை போட்டா. ராமானுஜர் சொன்னதெல்லாம் பாஷ்யக்காரரே கண்டிச்சுட்டார்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி வரலாம். ஆனா அப்படி வரும்போது இதை வர்ணகாந்தரமாக எடுத்துக்கலாமான்னு ஒரு பிரச்சனை வரும். ஒரு வர்ணகம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு விதமா அந்த சூத்திரத்துக்கே வியாக்கியானம் பண்ணும்போது தானே பண்ணணும் அப்படின்னு அதையும் வச்சுட்டு இந்த சூத்திரத்தினால அதை கண்டிக்க முடியும்னு சொன்னா இப்படி ஒரு பூர்வபக்ஷத்தை வச்சு அதை இந்த சூத்திரத்தை கண்டிச்சு சித்தாந்தம் சொல்றதுன்னு கூட வச்சுக்கலாமே. அப்படியாக வச்சு சமன்வயம் பண்ணலாம். ஆக இந்த விற்பிக்காரர் வேற விற்பிக்காரர், பல விற்பிக்காரர்கள்ல இவர் யாரோட விற்பிக்காரர் இருந்தாரா இல்லையாங்கிறது கொஞ்சம் சந்தித்தமான விற்பிக்காரரா இவர் இருந்துருக்காரு. நான் இதோட நிறுத்திக்கிறேன். இன்னும் பல விற்பிக்காரர்கள் இன்னும் வரப்போறாங்க. அதுல எப்படி கண்டிக்கிறாங்கிறத பார்ப்போம்.